எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது கட்டுக்கொடி மூலிகை. இந்த மூலிகை நீரையே கட்டக்கூடிய சக்தி இந்த மூலிகைக்கு இருக்குது. இந்த மூலிகைக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. இந்த மூலிகையோடைய இலையை, கட்டுக்கொடி மூலிகையோடைய இலையை நீங்கள் பறித்து தண்ணியில் வந்து நல்லா கரைச்சிடணும். தண்ணியில் நல்லா கரைச்சி அதை வந்து நீங்கள் ஒரு அரை மணி நேரம் வச்சுருந்தீங்கன்னா அந்த இலையோடைய சாறு வந்து அப்படியே கட்டிடும், அல்வாவாக மாறிடும். அதில் வந்து நீங்கள் சர்க்கரை போட்டு கூட கரைக்கலாம். இப்போ இதை வந்து நான் உங்களுக்கு காட்ட போகிறேன், பாருங்கள். பாருங்க, இது கட்டுக்கொடி மூலிகை. இலையெல்லாம் எப்படி இருக்கு பாருங்க. இந்த மாதிரி இலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேல் ஷேப்பில் கொஞ்சம் முனை வளைஞ்ச மாதிரி இருக்கும். பின்னாடி சாம்பல் நிறத்தில் இருக்கும். இல்லை சிறுகட்டுக்கொடி, பெருகட்டுக்கொடி, இந்த மாதிரி 2 இனங்கள் உண்டு. இந்த கட்டுக்கொடியை நீங்கள் வந்து இலையை எடுத்துகிட்டு போய் தண்ணியில் நல்லா கரைச்சி அதை வந்து ஒரு 10 நிமிஷம் வச்சாவே போதும். அது நீர் கட்டிடும், அப்படியே அல்வாவாக மாறிடும். அதை சாப்பிட்லாம். சாப்பிட்டுட்டா சளி தொந்தரவு உள்ளவங்களுக்கு, சளி வந்து ரொம்ப நீராக போகிற சளி வந்து அப்படியே சளி வந்து நல்லாயிடும். என்ன சொல்கிறது, ஜலதோஷம் உள்ளவங்களுக்கு அந்த ஜலதோஷத்தை நல்லாக்கும். 2வது, ஆண்மை குறை உள்ளவங்களுக்கு நல்ல ஆண்மை பலத்தை கொடுக்கும். பலத்தை கொடுக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து இதோடைய வேரை எடுத்து ஒரு 40 நாள் பாலில் கலந்து சாப்பிடும்போது எப்பேற்பட்ட ஆண்மை குறைவும் நல்லாகும். 40 நாள் பாலில் கலந்து சாப்பிடணும். எப்பேற்பட்ட ஆண்மை குறைவும் நல்லாயிடும். இது பேர் வந்து ஜல ஸ்தம்பன மூலிகைன்னு சித்தர்கள் சொல்கிறாங்க. இதை வந்து நம்ம காப்பு கட்டி நம்ம தாயத்தில் அணிஞ்சிக்கிட்டு தண்ணியிலேயே நடக்கலாம் அப்படின்னு சித்தர்கள் அவங்க நடந்திருக்காங்க. தண்ணியிலே நடக்கலான்னு சொல்கிறாங்க. ஜலமே நமக்கு ஸ்தம்பிச்சிருமா, நீரே நமக்கு கட்டுப்படும், தண்ணி மேலே நடக்கலான்னு சொல்லியிருக்காங்க சித்தர்கள். ஜலஸ்தம்பன மூலிகை கட்டுக்கொடி. அதே போல் மாந்திரீகத்துக்கும் இதை வந்து கட்டுக்குள்ளே கொண்டு வரக்கூடிய மூலிகையாக இதை சித்தர்கள் சொல்கிறாங்க. இதை ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில், குறிப்பிட்ட நாளில், அமாவாசை பௌர்ணமியில் இதை காப்பு கட்டி எடுக்கணும்னு சொல்கிறாங்க. எடுத்து இதோடைய வேரை தாயத்தில் நம்ம அணிஞ்சு வச்சுருக்கும்போது தண்ணியிலேயே நடக்கலாம், தண்ணியில் படுக்கலாம். இந்த மூலிகை வந்து தண்ணியை வந்து நமக்கு கட்டுப்படுத்துகிறோம், ஸ்தம்பனம் பண்ணிடுன்னு சொல்கிறாங்க. நான் இதை இலையெல்லாம் பறித்து இன்னொரு பதிவில்
இதை இலையெல்லாம் பறித்து உங்களுக்கு அல்வாவாக செஞ்சு காட்டுற முறையை நான் உங்களுக்கு அதில் கொடுக்குறேன். இப்போ இந்த மூலிகையுடைய அடையாளத்தை மட்டும் நீங்கள் பார்த்துக்குங்க. இதை பறித்து சாப்பிட்லாம், ஒன்றும் பண்ணாது. நீங்கள் வெயில் காலத்தில் இதை பறிச்சுக்கிட்டு போய் தண்ணியில் போட்டு கரைச்சி சாப்பிடும்போது இது கட்டுக்கூடிய அல்வாவை விற்கிறாங்க கடையில். இது கட்டுக்கூடிய அல்வாவே கடையில் விற்கிறாங்க. அது சில இடத்துல தான் கிடைக்கும், எல்லா இடத்துலையும் கிடைக்காது. இதை நீங்களே வீட்டில் செய்யலாம். செஞ்சு சர்க்கரை போட்டு சாப்பிடும்போது நல்லா நொங்கு மாதிரி இருக்குது, ஜெல்லு மாதிரி ஆகிடும். சாப்பிடும்போது உங்களுக்கு உடல் நல்லா வலுவாயிடும். விந்து கெட்டியாயிடும். விந்து கெட்டியானா அவங்களுக்கு தாம்பத்தியத்தில் நல்லா அவங்களுக்கு ஒரு நிர்வாகமான ஒரு சுகம் கிடைக்கும். இது ஜல ஸ்தம்பன மூலிகை. இதுக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. பாருங்கள், அந்த மூலிகை அடையாளமாக பார்த்துக்குங்க. ரொம்ப அற்புதமான மூலிகை. தண்ணீரையே கட்டக்கூடிய மூலிகை இது. அதனால் இது உங்களுக்கு நான் இன்றைக்கி சொல்கிறேன். இது நிறைய வந்திருக்கு, இருந்தாலும் என்னுடைய பயன்பாட்டை இதை சொல்கிறேன். இதில் சிறுகட்டுக்கொடி, பெருகட்டுக்கொடி, இந்த மாதிரி 2 வகை உண்டு. ஆனால் தன்மை எல்லாமே ஒன்று தான். பார்த்துக்குங்க. இதை நீங்கள் முறையாக எப்படி செய்யணுன்னா, இதை இந்த இலையை பறிச்சுக்கிட்டு ஒரு 2 கைப்பிடி அளவு 2 கைப்பிடி அளவு பறிச்சுக்கிட்டு போயிட்டு நல்லா அலசிடுங்க. நல்லா அலசிட்டு ஒரு சுத்தமான தண்ணியில், ஒரு 2 கிளாஸ் தண்ணியில் நல்லா கையை வச்சு நல்லா கசக்குங்க. தண்ணீரும் இந்த இலையும் உறவாடணும். தண்ணீரும் இந்த இலையும் உறவாடணும். உறவாடுற மாரி நல்லா கசக்கிடுங்க. நெகு 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 நெகுன்னு கசக்கிடுங்க. கசக்கும்போது இதோட எசன்ஸு ஃபுல்லாக அந்த தண்ணியில் நல்லா பச்சை கலராக மாறிடும். அதை வடிகட்டுங்க. ஒரு வடிகட்டியில், காப்பி டீலாம் வடிகட்டிங்க இல்லைங்களா, அதில் வடிகட்டிடுங்க. வடிகட்டி ஃப்ரிட்ஜெலாம் வைக்க வேணாம், சும்மாவே வச்சாவே போதும். ஒரு 10 நிமிஷத்தில் அதோடைய அந்த நீராகப்பட்டது அப்படியே கெட்டி ஆகிடும். அப்படியே ஜெல்லு மாதிரி நுங்கு மாதிரி ஆகிடும். அதை அப்படியே சாப்பிட்லாம். சாப்பிடும்போது உங்கள் உடலுக்கு நல்ல சக்தி, உடல் உஷ்ணமெல்லாம் குறையும். உங்கள் உடம்புல இருக்க உஷ்ணமெல்லாம் குறையும். உடம்புல ஒரு வகையான முறுக்கு ஏறும். நல்ல ஆண் தன்மை பெருகும். இதை நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டுட்டு வரும்போது வயிற்றெரிச்சல், மூளை சம்மந்தப்பட்டது, மூலம், வயிற்றெரிச்சல், வயிற்று வலி, இந்த கோளாறு, வயிறு உபதைகள், இது எல்லாமே இது சரி பண்ணிடும். அதே போல் நீர் சம்மந்தப்படுது, எரிச்சலாக நீர் போகும். ஒவ்வொருத்தருக்கும் ஒன்றுக்கு எரிச்சலாக போகும். அதை நல்லா கூலிங்காக போக செய்துடுது. இதுக்கு அவ்வளோ